தேவனுக்கே மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2021 ஆண்டின் வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு ஆசீர்வாதமான வசனம், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 42 அதிகாரம் 16வது வசனம். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய வருடத்தில் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எங்கள் காரியம் எப்படி ஆகும் என்று ஒரு கண்ணு தெரியாத குருடரை போல தவித்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி தவித்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களை நான் நடத்துவேங்க வாக்கு பண்ணுங்கிறா. நீங்கள் அறியாத வழியில், நீங்கள் இதுக்கு முன்பாக அறிந்திராத பாதைகளில் நான் நடத்தி கொண்டு வருவேன். நான் அவர்கள் முன்பாக கோணலை செவ்வையாக்குவேன், இருளை வெளிச்சமாக்குவேன். உங்களுக்கு முன்பாக பிரகாசமான எதிர்காலத்தை, செவ்வையான சமாதானமான எதிர்காலத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம், என கருமையானவர்களே, அவர் நடத்தும்படியாக கைகளை நீட்டுவோமா? கர்த்தாவே, என்னை கரம் பிடித்து நடத்தும் என்று சொல்லுவோமா? இந்த 2021 வருஷத்தில் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார், ஜெயமாக நடத்துவார். இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரே. அவர் கைவிடுகிறவர் அல்ல, விலகி போகிறவர் அல்ல, கைவிட மாட்டார், விலக மாட்டார். எப்போதும் உங்களோடு கூட இருந்து ஜெயமாக ஆசீர்வாதமாக நடத்துகிறத நீங்கள் காண்பீங்க. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.